ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷத்தில் உங்கள் முகம் தங்கம் போல் பளபளன்னு ஜொலிக்கணுமா? ஸோ இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நீங்கள் 1000 500 செலவு பண்ண வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே போதும். கூடவே நம்ம பியூட்டி ஹேக் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான பியூட்டி ஹேக் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் நீங்களே வந்து இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபெவிகால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வாட்டர் பெயிண்ட் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கலர் நீங்கள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அந்த கலரில் நீங்கள் இதை சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான நெயில் பாலிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உங்கள் நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிட்டு உங்கள் நெயிலில் போட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் அதாவது நம்ம சடனாக கிளம்பும் போது நெயில் பாலிஷ் காலி ஆகிட்டோலோ இல்லை அந்த கலர் இல்லைனாலோ இந்த மாதிரி நீங்கள் சடனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தண்ணியில் டிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இல்லை நீங்கள் பாதி உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா போதும். இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீவரில் வச்சு சீவனிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும். பியூட்டி டிப்ஸ், ஹோம் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா துருவி எடுத்துட்டோம். இதை நீங்கள் கையாலே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம அரைச்சி வந்து ஜூஸ் எடுக்கணும் அப்படின்றதுல இந்த மாதிரி கையாலே பிழிஞ்சிங்கன்னா நல்லா ஜூஸ் வந்துடும். ஸோ இப்போ இதோட நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோ ரைஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வந்து ஒரு கொரியன் ஸ்கின் போல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸ் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மல் விரலி மஞ்சள் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதோட தேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி பண்ணி இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் டர்னில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ரைஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த கொரியன்ஸ் மாதிரி கண்ணாடி போல் ஜொலிக்குங்க. ஸோ இதில் நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும், பிம்பிள்ஸ் வந்ததுனால வரக்கூடிய பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணுங்க. அதாவது நம்ம வெயிலில் போயிட்டு வரதுனால நம்ம ஸ்கின் டர்ன் ஆகும். ஸோ அதுவும் ஆகாமல் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டனாக இருக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பியூட்டி ஹேக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக டால்கம் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் டால்கம் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் வாங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஃபவுண்டேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வச்சு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகணும் இல்லை ஃபங்க்ஷன் போனோம்னால இந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்து ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துன்னு நினச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பியூட்டி ஹேக் பார்க்கலாம். ஸோ நம்ம ரீஃபில் பென் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுவிடும். அந்த ரீஃபில் எடுத்துக்கோங்க பாரு. இது ஒரு சூப்பரான பியூட்டி ஹேக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கம்பல் போடும்போது அந்த காது ஓட்டை பெருசாக இருந்துச்சுன்னா கம்பல் தொங்கிடும். சில நேரங்களில் நம்ம கம்பல் வந்து பட்டனும் இல்லாமல் போய்டும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பலுக்கு அந்த திருகாணி போடுற இடத்துல நீங்கள் இதை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருகாணி போட்டு உங்கள் காதில் செட் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து உங்கள் கம்பல் வந்து காதோட ஓட்டை தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது 1 இயர் கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பல் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் காதோட பேக் சைடில் ஓட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஓல் போட்டு இல்லை நீங்கள் முதல்ல ஒரு பின்னை வச்சு ஓல் போட்டுட்டோம், இல்லை கம்பல்லே கூட ஸ்ட்ரெயிட்டாக ஓல் போட்டு சென்டரில் தான் நீங்கள் ஓல் போடணும். போட்டுட்டு இதை வந்து போட்டு பாருங்கள். உங்கள் கம்பல் வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆலோவேரா ஜெல் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நெத்தியில் வந்து வகுட்டில் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கலைஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் எந்த வந்து சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. சீக்கிரத்திலும் கலையவும் கலையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தக்காளி, இந்த ஒரு 1/2 தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கின் வந்து தங்கம் போல் பளபளன்னு ஜொலிக்க வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் டைமில் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஸ்கின் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து உங்கள் கைகள்லையோ இல்லை கழுத்து பகுதியிலோ கருப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை ஸ்க்ரப் பண்ணலாம்.
உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கிள் டர்னில் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக உங்கள் முகம் பார்க்குறதுக்கே தங்கம் போல் ஜொலிக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த பியூட்டி டிப்ஸ், பியூட்டி ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.